ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அரோரா சிங்க்லர் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் விஜய் பார்வதியை பற்றி நிறைய கொஞ்சம் தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. அதுதான் இப்போது விஜய் பார்வதியும் அப்புறம் கம்ருதீன் ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அரோரா சிங்க்லர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச உடனே அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் தான் இந்த எல்லா இந்த மாடலிங்லேயே விட்டுட்டு நர்சிங் பண்ண போலாந்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நீங்கள் உங்கள் லவ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லலை. அவங்க போலாண்டில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களாம். அது வந்த உடனே நவம்பர் கிட்ட அவங்க கிளம்பிடுவாங்களாம். அது நான் போலாண்டில் நர்சிங் முடிச்சுட்டு அவங்க இந்தியாவுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் அவங்களோட எய்மாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அரோரா சிங்க்லர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சேனலில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக ஒரு சில அவங்க ரிலீஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை அவங்க மெம்பர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரி தவறுதலாக எந்த வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணுறதை நிறுத்தியிருக்கிறாங்களா? அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்த கனிக்காகவும் திவ்யா கணேஷ்காகவும் விடுறேன். ஏன்னா இப்பேற்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. அதை என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் தக்க வச்சுக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்களால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்களுடைய சேனல்லேருந்து அந்த மாதிரி எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸும் இதுக்கு மேலே ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, விஜய் பார்வதி பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் பார்வதிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏகப்பட்ட காதலர்கள் இருக்கிறாங்க. அவங்க கமருதீனை ஒரு கண்டென்ட்டுக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பற்றி தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் நம்ம ஆரம்பத்தில் இருந்தே விஜய் பார்வதி கமருதீன் அவங்க செய்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி அவங்க கார் டாஸ்கில் கிக் பண்ணி வெளியில் தள்ளனதுக்கு அப்புறமேலு அது முழுக்க சாண்ட்ரா போட்ட நாடகம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணதும் நம்ம சேனலில் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் பார்வதியை பற்றி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம். அதுலேருந்து நிறைய பாரு மற்றும் கமரு ஃபேன்ஸ் உருவாகியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அரோரா சிங்க்லர் பேசுனதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் புதிய அந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அரோரா சிங்க்லரோட அந்த விஷயத்துக்கு விஜய் பார்வதியும் கம்ருதீனும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட இன்டர்வியூவில் திவ்யாவோட கிளிப்பிங்ஸை போட்டு காட்டினதுக்கு சிலரை பற்றி நான் என் வாழ்க்கையில் வாயை கூட திறக்க விரும்பலை, பேச விரும்பலை. அதாவது இதை பற்றிலாம் பேச என்ன இருக்குது இவங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி பர்சனாக தான் திவ்யா கணேஷ் அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அரோரா சிங்க்லர் சொன்ன அந்த விஷயத்த நிறைய பேர் தேவையில்லாமல் அந்த லவ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அது தேவையே கிடையாது. நான் ஒரு மெச்சூர்டு பர்சன். எனக்கு 30 இயர்ஸ் இப்போ ஆகுது. எனக்கு எது லவ், எது ஒரு என்னது வாட் எவர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுலாம் எனக்கு டீட்டெயிலாக புரிகிற அளவுக்கு எனக்கு வயசு இருக்குது. நான் கம்ருதீனை உண்மையாக லவ் பண்ணுறேன். அவன் நிறைய இடத்துல நான் விழும்போது என்னை கேர் பண்ணியிருக்கிறான். அந்த கேரிங் தான் எனக்கு அவங்ககிட்ட பிடிச்சது. நான் எவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்லையும் அவன் என்னை விட்டுட்டு போகலை. அதுதான் அவன்கிட்ட எனக்கு பிடிச்சது. அதை விட அவனை அதிகமாக எங்கள் அம்மா நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவன் உனக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க தான். அதுக்கு கம்ருதீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரோரா சிங்க்லரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சோடனே நான் வெளியில் வந்தோடனே எல்லாருமே என்னுடைய கண்டஸ்டன்ஸை நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன். யாருக்காகவும் ஒருத்தர் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பிரேக் பண்ண விரும்பலை. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் எனக்கு ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது. நான் அதை அப்படியே என்னுடைய ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறாரு. நமக்கு நல்லாவே தெரியும், கம்ருதீன் எமோஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். என்னை விட அவளை பற்றி யாருக்குமே அதிகமாக தெரியாது. ஸோ தேவையில்லாத கருத்துக்களுக்கு என்னுடைய பதில் நான் அளிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. எந்தளவுக்கு அவர் விஜய் பார்வதி மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா, அவருடைய எனக்கு விஜய் பார்வதியை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போல்டாக சொல்லுவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.